சேனல் ஆரம்பித்து 1 வருஷம் ஆச்சு. அதே சேனலில் வீடியோ போட்டு 6 மாதம் ஆகி போச்சு. அதை மொத்தம் கணக்கு கொடுத்தா 6 மாதமாக ஒன்றுமே நடக்கலை. கோமாவில் அந்த சேனலை எழுப்பி சரி ஒரு வீடியோ போடுவேன்னு வந்திருக்கேன் உள்ள. ஆரம்பமே மங்களகரமாக நம்ம ஃபஸ்ட்டு எப்போ சேனல் ஆரம்பித்தப்போ என்ன போட்டோமோ அதே தான். ஜில் ஜில் மீம் ரிவ்யூ. என்ன தான் நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அதை பற்றி எங்கே போகுன்ற மாதிரி தான். நம்ம அவனை ட்ரைனிங் கொடுத்து குளிப்பாட்டி வச்சுருப்போம். அவன் என்ன ரோட்டு நாயை பின்னாடி போயிட்டு இருப்பான் தலைவன். அவங்களே கேர்ள்ஸ் ட்ராப்பில் தேடி தான்ப்பா போய் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து வெண்ணெய் ஸ்மெல் மை காலேஜ் கேண்டீன் ஃபுட். அது வாஸ்தவம் தான். எங்கள் காலேஜ்லலாம் மனசாட்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சம்சா 7 ரூபா எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே வெங்காயம் வச்சுருக்காங்க. சம்சா பேர் வெங்காய சம்சா. சிக்கன் ரோல் வாங்கினா அதுக்குள்ளே வெங்காயம் தான். வெங்காயத்தை தான் திரிச்சு வச்சுருக்காங்க ஃபுல்லாக. எப்போ போட்ட சம்சான்னு தெரியல, அதையும் வாங்கி தின்னுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா கேண்டீன் சைடு நான் போகிறதே இல்லை. அவங்க நாளெலாம் இருந்தாலும் காசு இருக்காது, போக மாட்டேன். அவங்க வீட்டுக்கு போனால் மட்டும் பவ்யமாக இருப்பாங்க. நம்ம அடுத்த வீட்டுக்கு வந்தாலும் பார்க்க மாட்டேன். அவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தது பேசிக்கிட்டு அவங்க பிடிச்சி பேசாமல் கூட்டி போகிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பக்கத்தில் இருந்துக்கிட்டு ஊஹான்னுக்கிட்டு இருக்கிறது. இல்லை நம்ம அப்பா யாராவது ஃபோன் பண்ணால், வீட்டிலேருந்து யாராவது ஃபோன் பண்ணாலே பக்கத்தில் இருந்துக்கிட்டு கத்துறது. உண்மையான எதிரே கூட போகிற நண்பர் தான்டா. இது என்ன குடும்பம்னா, இவங்கெல்லாம் ஏரியா விளாண்டுட்டு இருப்பாங்க. நம்மளை கடைசியில் ஒப்புக்கு சப்பனை வச்சுப்பாங்க. பெரிய ஆளுலாம் விளாண்டுட்டு இருப்பாங்க. சரி பெரிய நம்மளோட வயசில் கொடுக்குறவங்க விளாட்றாங்களே அப்படின்னு விளாண்டுப்போனா நம்மளை அவுட் ஆகினாலும் அவுட் இல்லைன்ட்டுருவாங்க ஒப்புக்கு சப்பானின்ட்டு. இது ரொம்ப நாளாக இந்த அவுட் இருக்கிறது ஒரு மீன் தான். அத்தியாரம் நம்மால் தான் ஒன்றும் தெரியாது மண்ணுக்கு. நம்ம பாட்டுக்கு அவன் ஹாப்பி பர்த்டே வேணும் போடுறீங்க. இந்த போகிற ஸ்டேட்டஸ் அவங்க முதல் தெரிய போகுது. சம்மந்தமே இல்லாமல் நம்ம யாருக்கு போகிறானே தெரியாமல் போட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஃபேஸ்புக்லேயும் இல்லை இதுலேயும் ஒன்று இல்லை இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப்பில் கூட ஹாப்பி பர்த்டே அம்மான்னு போடுவாங்க. அவங்க பார்க்கவா போகிறாங்க, அவங்க கையில் பட்டன் ஃபோன் தான் இருக்கும். சம்மந்தமே இல்லாமல் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. யாருக்கு இந்த ஸ்டேட்டஸை போகிறானே தெரியல, இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறானே தெரியல. நம்ம பசங்க எக்ஸாம் ஆரம்பிக்கிறபடி அப்படியே பொறுமையாக அழகாக எழுதுவாங்க எல்லாம். நானும் தான் எக்ஸாம் அதே எண்டிங் டயத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் மெடிசன் சீட்டு மாதிரி போயிட்டுருக்கோம். அது பாட்டுக்கு சரன்னு அந்த டைம் முடிகிறப்போ வந்துட்டு அடிஷனல் வாங்கிட்டு இருக்கானுங்க. ஆரம்பத்துலலாம் ஒன்றும் வாங்க மாட்டாங்க. டைம் முடிகிறப்போ வந்துட்டு அடிஷனல் சீட் வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. என் சுயநலத்துக்காக எல்லாத்தையும் கொண்டுட்டேனே. எக்ஸ்பெக்டேஷன் ஒரு நாள் நினைவாகாமல் போகுது. நடக்கும் ஒரு நாள். நீ நடக்கும்டா, நீ இருறா. எல்லா அப்பாவும் இந்த மாதிரி தான் நல்லா இருக்கும்ல. நமக்குலாம் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஜீவியம் படுத்துகிற மாதிரி அப்பா வரணும்னு நினைப்போம். ஆனால் நமக்கு ரியாலிட்டி என்னன்னா எம்டன் வாங்கின அப்பா தான் அது சேருவார் நமக்கு. இங்கே இருக்குன்னா இந்தியா, இங்கே இருக்குன்னா அமெரிக்கான்னு சொல்கிற அப்போ தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் நமக்கு கிடைக்கிறதெல்லாம் சோக்கி கேட்குறதா உனக்கு. நாங்கள் கேட்டது ஒன்று, நான் அவர் கொடுத்தது. சேடான ஸ்டேட்டஸை போட்டால் ஒருத்தனும் மற்ற நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லவும் மாட்டாங்க. சென்மீன் கேட்டு வந்து நின்றுட்டு இருப்பாங்க சேடான ஸ்டேட்டஸை போட்டால். இவங்க மத்தியில் ஒரு லவ் ஸ்டேட்டஸ் கூட போட முடியலையா. இதெல்லாம் நல்ல மெமரிஸ். இதெல்லாம் 3 3 அடிப்பார், 4 4 8, அப்புறம் 8 8 16, அப்புறம் இந்த மாதிரி நிறையா சொல்லி தெரிஞ்சு கொண்டு இந்த கதைலாம் தான் பாட்டே உருவாக்குவாங்க. அப்படியே அதிலேயே இந்த ஃபோனு கிடச்சா போதும். இந்த உள்ள 2 நாள் தான் வச்சுருப்பாங்க. 3ஆவது நாள் பிரித்து பார்த்து அதில் என்னென்ன இன்ஜினியர் வேலையெல்லாம் பார்த்துருவாங்க. அது ஃபஸ்ட்டு கிடச்சிட்டு அந்த தேவுடா சாங், தேவுடா அது ஒன்று. அப்புறம் என்ன பாட்டு வரும், என்னது வேறு என்னமோ வரும், அப்படி போடு போடு போடு. அப்புறம் என்ன வரும், கண்ணும் கண்ணும் நோக்கியா. அதெல்லாம் அப்போ அப்பயே அந்த பாட்டெல்லாம் கேட்டு வைப் ஆகிட்டு இருந்தோம். இந்த கோயிலில் ஃபஸ்ட்டு பிரசாதம் வாங்குற மூமெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே போய் வாங்கிடுவாங்க. அடுத்து என்னன்னா அந்த பாட்டிக்கு வாங்குகிறோம். அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் உள்ளவங்க வாங்குகிறோம். அங்கே ஒரு பாட்டி உட்காந்துருக்காங்க, தாத்தா உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பதுக்கில் போட்டு மொத்தமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. நான் முன்னாலாம் ஒரு ஆளுக்கிட்டே இல்லை, ஒரு அந்த பின்னாடி தான் என்ன வைக்கிறேன். அது வாஸ்தவம் தான். முன்னாடிலாம் ப்ளூடூத் நடுவில், அதுக்கு முன்னாடி பட்டன் ஃபோன் இருந்தப்பெல்லாம் ப்ளூடூத் எல்லாம் வச்சு தான் இருந்தோம். அந்த ப்ளூடூத்தில் உள்ள தான் ஃபோட்டோ ஏற்றுறது, ப்ளூடூத்தில் பாட்டு ஏற்றுறது. மச்சான் அந்த 2 அனுப்பி விட்றா ப்ளூடூத்லன்னு பட்டன் ஃபோன் இருந்தப்பெல்லாம் ப்ளூடூத்தில் தான் அனுப்பிட்டு இருந்தோம். அதே நம்ம வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்தப்போ, இப்போ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வரதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்தப்போ ஷேர் க்ரோ அதில் சுற்றிட்டு இருந்தாங்க நம்ம பசங்க. அப்போலாம் ப்ளூடூத்தோட இது அதிகமாக தெரியல. அது சும்மா ஒரு ஆப்ஷனாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து தான் தெரியுது இது எவ்வளோ அவசியம்னு.